வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆர்த்திராணி. தலைப்புச் செய்திகள். பஹல்கம் தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடைய 3 தீவிரவாதிகள் ஆபரேஷன் மகாதேவ் தாக்குதலில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மக்களவையில் தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கை நம் கல்வி திட்டத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நிசார் செயற்கைக்கோள் GSLV F-16 ராக்கெட் மூலம் நாளை மாலை விண்ணில் செலுத்தப்படுவதற்கான 27.5 மணி நேர கவுண்டவுன் இன்று பிற்பகல் மணி 2:10 தொடங்குகிறது. மக்கள் பிரச்சினைகளுக்கு அஇஅதிமுக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். கஜாகிஸ்தானில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு சசிகுமார் முகுந்தும் கரண் சிங்கும் தகுதி பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பஹல்கம் தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடைய 3 தீவிரவாதிகளை இந்திய ராணுவப்படை, மத்திய ரிசர்வ் காவல்படை, ஜம்மு காஷ்மீர் காவல்படை இணைந்து ஆபரேஷன் மகாதேவ் தாக்குதல் மூலம் நேற்று வெற்றிகரமாக சுட்டுக் கொன்றதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். மக்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் குறித்த விவாதத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், சுலைமான், ஆப்கான், ஜிப்ரான் என்ற இந்த 3 தீவிரவாதிகள் பஹல்கம் தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டதற்கான வலுவான ஆதாரங்கள் இருப்பதாக குறிப்பிட்டார். பஹல்காமில் குடும்ப உறுப்பினர்கள் முன்பு அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதை எடுத்துரைத்த திரு அமித் ஷா, இந்த தாக்குதலை புரிந்தவர்கள் நாட்டை விட்டு எந்த வழியிலும் வெளியேறக்கூடாது என்று பாதுகாப்பு படையினருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் எடுத்துரைத்தார். இந்த தீவிரவாதிகளை நமது ராணுவ படையினர் அழித்ததாக கூறிய திரு அமித் ஷா, தீவிரவாதிகளின் முகாம்கள் துல்லிய தாக்குதல் மூலம் தகர்க்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என்பதற்கு ஆதாரம் கோரும் காங்கிரஸ் உறுப்பினரும் முன்னாள் உள்துறை அமைச்சருமான திரு ப சிதம்பரத்தின் கோரிக்கையை அமைச்சர் திரு அமித் ஷா விமர்சித்தார். பீகார் மாநில வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் இன்றும் அமளி நிலவியதால் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் மீதான விவாதம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. முன்னதாக நாடாளுமன்ற இரு அவைகளும் ஃபிடே மகளிர் செஸ் உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற திவ்யா தேஷ்முக்கிற்கு வாழ்த்து தெரிவித்தது. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவும் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸும் திவ்யா தேஷ்முக்கிற்கு வாழ்த்து தெரிவித்ததோடு அவரது சாதனையில் தேசம் பெருமை கொள்வதாக பாராட்டு தெரிவித்தனர். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் உணவு உற்பத்தியை மேம்படுத்தவும் கடந்த 10 ஆண்டுகளாக மத்திய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், கடந்த 2014ஆம் ஆண்டு 246 மில்லியன் டன்னாக இருந்த உணவு தானிய உற்பத்தி தற்போது 353 மில்லியன் டன்னாக அதிகரித்துள்ளது என்றார். அதேபோல் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் வேளாண் துறை பட்ஜெட் ஒதுக்கீட்டை காட்டிலும் தற்போதைய ஒதுக்கீடு 5 மடங்கு கூடுதல் என்று குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இன்றியமையா பாதையை தேசிய கல்விக் கொள்கை 2020 கட்டமைத்திருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், நமது கல்வி திட்டத்தை உலக தரத்திற்கு முன்னெடுத்துச் செல்லும் வடிவமைப்பை கொண்டதாக தேசிய கல்விக் கொள்கை திகழ்கிறது என்றார். இந்திய கல்வி முறையில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி முழுமையான உள்ளடக்கிய எதிர்கால தேவைக்கான கல்வி திட்டத்திற்கு வலுவான அடித்தளமாக திகழ்கிறது என்றும் எடுத்துரைத்தார். படைப்பாற்றல் திறனை ஊக்குவித்து இளையோருக்கு ஆளுமை வழங்கி 21ஆம் நூற்றாண்டின் தலைமைத்துவ நாடாக நம் தேசம் உருவாக தேசிய கல்விக் கொள்கை வழிகோலுவதாக திரு தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார். 2025ஆம் ஆண்டிற்கான இந்திய திறன் வளர்ச்சி போட்டிக்கான இணையதள பதிவு இன்று தொடங்கியது. மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் சார்பிலான இந்த போட்டிகள் நம் நாட்டின் இளையோர்கள் சர்வதேச அரங்குகளில் படைப்பாற்றல் திறனை வெளிப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 63 திறன் படைப்பு போட்டிகளில் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 16 வயது முதல் 25 வயதுக்குட்பட்டோர் இதில் பங்கேற்கலாம். சைபர் பாதுகாப்பு, மின்னணு இயந்திரவியல், விமான பராமரிப்பு உள்ளிட்ட சில குறிப்பிட்ட மேம்பட்ட தொழில்நுட்ப திறன்களுக்கான போட்டிகளில் பங்கேற்பவர்கள் 2001ஆம் ஆண்டு மற்றும் அதற்கு பின்னர் பிறந்தவர்களாக இருப்பது அவசியம். விண்ணப்ப பதிவிற்கான கால அவகாசம் வரும் செப்டம்பர் மாதம் இறுதி வரை வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம்,
உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து புவி கண்காணிப்பிற்கான நிசார் செயற்கைக்கோள் GSLV F-16 ராக்கெட் மூலம் நாளை மாலை மணி 5:40 விண்ணில் செலுத்தப்படுவதற்கான 27.5 மணி நேர கவுண்டவுன் இன்று பிற்பகல் மணி 2:10 தொடங்குகிறது. இஸ்ரோவும் நாசாவும் கூட்டாக இணைந்து தயாரித்துள்ள இந்த விண்வெளி திட்டத்தில் முதன்முறையாக GSLV ராக்கெட் சூரிய சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. நிலம் மற்றும் நீர்நிலை மாற்றங்கள், இயற்கை பேரிடர்களை கண்டறிவது, பருவநிலை மாற்ற ஆய்வுகள் போன்றவற்றை இந்த செயற்கைக்கோள் ஆராயும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புலிகளின் இயற்கையான வசிப்பிடங்கள் மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 29ஆம் தேதி புலிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், உலகளாவிய புலிகள் எண்ணிக்கையில் 70%க்கும் மேல் இந்தியாவில் உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். நம் தேச கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக புலிகள் திகழ்வதாக கூறிய அவர், புலிகள் பாதுகாப்பு சமச்சீரான இயற்கையை பிரதிபலிப்பதாக எடுத்துரைத்தார். மத்திய சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், புலிகள் பாதுகாப்பின் முன்னோடி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று குறிப்பிட்டார். கடந்த 2014ஆம் ஆண்டு 47ஆக இருந்த புலிகள் காப்பகங்களின் எண்ணிக்கை தற்போது 58ஆக அதிகரித்துள்ளதோடு புலிகளின் எண்ணிக்கையும் 3682ஆக உயர்ந்துள்ளது என்றார். இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், புலிகளின் தாயகமாக இந்தியா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில், ஆக்கிரமிப்புகளை அகற்றி வன ஆரோக்கியத்தை மேம்படுத்தியதால் புலிகள் காப்பாற்றப்பட்டு காடுகளின் பரப்பு பாதுகாக்கப்படுவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள புலிகளின் எண்ணிக்கை 306ஆக உயர்ந்துள்ளதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். நீலகிரி மாவட்ட வனப்பகுதியில் 200க்கும் மேற்பட்ட புலிகள் இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புவி வெப்பமயமாக்கலை தவிர்க்க அதிகப்படியான வனங்களை உருவாக்க ஒரு காடு மற்றும் வன நீர்நிலைகள் வளமாக இருக்க புலிகளின் பெரும் பங்கு உள்ளது. இந்திய நாட்டின் தேசிய விலங்காக உள்ள புலியின் எண்ணிக்கை தமிழகத்தில் தற்பொழுது 300க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. முதுமலை புலிகள் காப்பகம் மட்டும் 130க்கும் அதிகமாக புலிகள் இருப்பதாகவும் கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 60% மேல் உள்ள வனப்பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட புலிகள் உள்ளன. உதகையிலிருந்து சரவணன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுடன் அஇஅதிமுக இடம்பெற்றுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டுறவு வங்கிகளில் கடன் வாங்கும் விவசாயிகளின் சிபில் ஸ்கோர் விவகாரம் குறித்து தாம் பிரதமரிடம் மனு அளித்ததன் பேரில் தமிழக அரசு அது தொடர்பான சுற்றறிக்கையை திரும்பப் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். ஆட்சியில் இல்லாத போதும் அஇஅதிமுக மக்கள் பிரச்சினைக்கு தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்றும் அவர் கூறினார். தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் உள்ள நிலையில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு உள்ளதால் அதன் அடிப்படையில் கூட்டணி ஏற்படும் என்றும் கேள்வி ஒன்றிற்கு அவர் பதிலளித்தார். திருச்சி துவாக்குடி நகராட்சிக்குட்பட்ட சமுதாய கூடத்தில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் பதிவேற்றம் செய்வதையும் முகாமின் செயல்பாடுகளையும் மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று ஆய்வு செய்தார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மற்றும் பாம்பன் பகுதிகளைச் சேர்ந்த 14 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று பிடித்துச் சென்றனர். மேட்டூர் அணைக்கு வரும் 1,10,500 கன அடி உபரி நீர் முழுவதும் வெளியேற்றப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 1,25,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. கரையோர மக்களுக்கு தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிக்கிறது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க இன்று அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள சுருளி அருவியில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொட்டியதால் கடந்த 4 நாட்களாக சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்படவில்லை. தற்போது மழையின் அளவு குறைந்து வெள்ள நீர் முற்றிலுமாக வடிந்து நீர்வரத்து சீராக உள்ளதால் இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் காலை முதலே சுற்றுலா பயணிகள் அருவியில் உற்சாக குளியல் போட்டு மகிழ்ந்தனர். தேனியிலிருந்து ராஜ்குமார். கஜகிஸ்தானில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு சசிகுமார் முகுந்தும் கரண் சிங்கும் தகுதி பெற்றுள்ளனர். முதல் சுற்றில் சசிகுமார் ஜார்ஜியாவின் சபாவையும் கரண் சிங் பெலாரஸின் இகாரையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பஹல்கம் தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடைய 3 தீவிரவாதிகள் ஆபரேஷன் மகாதேவ் தாக்குதலில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மக்களவையில் தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கை நம் கல்வி திட்டத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நிசார் செயற்கைக்கோள் GSLV F-16 ராக்கெட் மூலம் நாளை மாலை விண்ணில் செலுத்தப்படுவதற்கான 27.5 மணி நேர கவுண்டவுன் இன்று பிற்பகல் மணி 2:10 தொடங்குகிறது. மக்கள் பிரச்சினைகளுக்கு அஇஅதிமுக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். கஜகஸ்தானில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு சசிகுமார் முகுந்தும் கரண் சிங்கும் தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.